வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் மதுரை சிறையில் நடக்கும் ஊழலை பற்றியும் பாலியல் ரீதியான சுரண்டலை பற்றியும் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று சமூக வலைத்தளம் முழுவதும் மதுரை ஆரப்பாளையத்தில் மதுரை மத்திய சிறைச்சாலையில் பணியாற்றுகிற அசிஸ்டன்ட் ஜெயிலர், அவர் பேர் பாலகுருசாமி. இவர் ஒரு பெண் கையால் அடி வாங்குற மாதிரி செம்ம முத்து வாங்குறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி தன்னோட காலில் இருக்கிற செருப்பை கழட்டி பாலகுருசாமியை அடிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெண்மணியோட கணவர் சிறையில் கைதியாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு விடுதலையாகி அவங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். பள்ளி சிறுமிக்கிட்ட, இவங்களோட பெண் குழந்தை பள்ளி சிறுமிக்கிட்ட இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் பாலகுருசாமி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியான அத்துமீறலில் இறங்கியிருக்காப்புல. இதை கேள்விப்பட்ட அந்த பெண்மணி ரொம்ப ஆக்ரோஷமாகி மதுரை ஆரப்பாளையத்தில் நடு ரோட்டில் வச்சு செருப்பால் அடிச்சிச்சு. உண்மையிலேயே அந்த பெண்மணியை நான் மனசார பாராட்டுறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பெண்மணிக்கும் இப்படிப்பட்ட துணிச்சல் வர வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, காக்கி சட்டையை போட்டுட்ட ஒரே காரணத்துக்காகவே நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காக்கி சட்டை போட்டவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கடவுள்னு நினப்பு வந்துருச்சு. ஆனால் இந்த பெண்மணி சாத்த பார்த்திங்கன்னா, போலீஸு சிறைத்துறை அதிகாரி அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் காலில் எட்டி வதச்சி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா காலில் இருக்கிற செருப்பை எடுத்து அடிச்சிச்சு. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். 2020 டிஐஜி கனகராஜ், அதாவது அதிமுக பீரியடில் சிறைத்துறை அதிகாரியாக இருந்த டிஐஜி கனகராஜ் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அநேகமாக டேட்டு பிப்ரவரி 2 நினைக்கிறேன். ஒரு பிரபலமான பத்திரிகையில் கூட, பிரபலமான பத்திரிகை மட்டும் இல்லை, பெரும்பாலான ஊடகங்களில் அந்த செய்தி வெளிவந்தது. அவர் எழுதின லெட்ரு பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக வளம் வந்துச்சு. அவர் என்னன்னு சொல்லியிருந்தார், டிஐஜி கனகராஜ் என்னன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறைத்துறையில் நிறைய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, அது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதான், அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டை பாருங்கள். சிறைக்கு வரக்கூடிய கைதிகளின் மனைவி மனு போட்டு பார்ப்பாங்க இல்லையா, சிறையில் தன்னோட கணவர் தண்டனை கைதியாக இருந்தால் மனு போட்டு பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த கைதியோட மனைவி கிட்ட பாலியல் ரீதியான அத்துமீறலும் பாலியல் ரீதியான சுரண்டலும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிறைத்துறை டிஐஜியான கனகராஜ் ஒரு லெட்ரு ஒன்று எழுதியிருந்தார். இந்த லெட்ரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதும் அவரை தூக்கி திருச்சிக்கு மாற்றிட்டாங்க. யாரை? அதிமுக பீரியடில் அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த சிவி சண்முகத்தோட கண்ட்ரோலில் தான் உள்துறை அமைச்சகம் இருந்தது. அதாவது சிறைத்துறை அமைச்சராக அப்போ இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவி சண்முகம். உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறைத்துறை டிஐஜியான கனகராஜை தூக்கி திருச்சிக்கு மாற்றிட்டு புழல் சிறையில் இருக்கக்கூடிய டிஐஜி முருகேசன் கிட்ட இவருடைய பொறுப்பை கூடுதலாக ஒப்படைச்சிட்டாங்க. டிஐஜி முருகேசன் பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் புழல் சிறையோட டிஐஜி. ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் இதே டிஐஜி கனகராஜ் பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு. அதாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிறை கைதிகளுக்கு அறுசுவையான உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தார். நான் கூட அதை பார்த்துட்டு சிரிச்சினேன். சரி, ரைட்டு, சிறை கைதிகளுக்கு அறுசுவையான உணவு கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த உணவில் டெய்லி ஒரு 4-5 வாயை எடுத்து இந்த டிஐஜி கனகராஜ் வாயில் ஊட்டி உண்ணும். ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, சிறை கைதிகளுக்கு அறுசுவை உணவு சுட சுட கொடுக்கப்படுகிறதுன்னு. அப்போ டெய்லி டிஐஜி கனகராஜுக்கு சிறையில் போடக்கூடிய சாப்பாட்டையே ஊட்டி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு கிண்டல் அடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். 2019 வரை தலைமைச் செயலராக இருந்த முன்னாள் சீஃப் செக்ரட்டரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஹானஸ்டானவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
டிஐஜி கனகராஜை தூக்கி வேற ஒரு இடத்துல போட்டுட்டு இவருக்கு பதிலாக அசுதேஷ் சுக்லான்னு நினைக்கிறேன், அவரை வந்து சிறைத்துறை டிஐஜி அந்த அம்மா வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. அந்த கடுப்பில் தான் 2020 டிஐஜி கனகராஜ் வந்து சிறைத்துறையில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து வெளியில் கக்கியிருக்காரு. ஆனால் இப்போ அதே தவறுகள் திமுக ஆட்சியிலே நடக்குது. எப்படி? அதிமுக ஆட்சியில் மதுரை சிறையில் வந்து 100 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலை யார் கண்டுபிடிச்சிது, ஆர்டிஐ மூலமாக யார் கண்டுபிடிச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான புகழேந்தி இவர் தான் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஊழலை வந்து வெளியிட்டார். இன்றைக்கும் மதுரை சிறையில் தற்போதைய உள்துறை அமைச்சர் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையை சேர்ந்த ரகுபதி பீரியட்லேயும் இதே மாதிரியான பாலியல் ரீதியான சுரண்டல்கள், பாலியல் ரீதியான அத்துமீறல் நடக்குது அப்படிங்கிறத ஆரப்பாளையத்தில் நேற்று பாலகுருசாமி அப்படிங்கிற அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து ஒரு பெண்ணின் கையால் செருப்படி வாங்கினதுலேருந்து தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது புழல் சிறை, திருச்சி சிறைன்னு எத்தனையோ சிறைகள் இருந்தாலும் 9 அநேகமாக எனக்கு தெரிஞ்சு 9 மத்திய சிறைச்சாலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இத்தனை சிறைச்சாலைகள் இருந்தாலும் மதுரை மத்திய சிறையில் தான் அடுத்தவன் பொண்டாட்டிய அதிகமாக ஆட்டைய போடுறது நடக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ இல்லை, 2021 நல்லா தனிப்பட்ட முறையிலேயே தெரியும். நான் வந்து ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நேற்று பாலகுருசாமி நடு ரோட்டில் வச்சு ஒரு பெண்கிட்ட வந்து செருப்படி வாங்கினதுலேருந்து, ஆக்ரோஷமாக செருப்படி வாங்கினது தெளிவாக புரிஞ்சிச்சு. அதே போல் ஊர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரை சூப்பரண்ட்டாக இருந்த ஒரு அதிகாரி, இவங்க வந்து பயங்கரமாக வந்து கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் கரப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறை கைதிகளுக்கு வந்து 16 கோடியே 50 லட்சத்துக்கு நாங்கள் வந்து சம்பளம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொய் கணக்கு காட்டியிருக்காங்க. அதே போல் 3000 போஸ்டல் கவர் அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் போஸ்டல் கவர் அனுப்பினதாக பொய் கணக்கு காட்டியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் அதை அனுப்பணும், இதை அனுப்பணும், போஸ்டல் கவர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் கணக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் சிவகங்கை மாவட்டத்துக்கு எந்த விதமான போஸ்டல் கவரும் போல. அதே போல் இந்த மாதிரியான உண்மைகள்லாம் ஆர்டிஐ மூலமாக யார் கண்டுபிடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான புகழேந்தி இவர் தான் வந்து இந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சிறை கைதிகளுக்கு ரொம்ப குறைச்சலான சம்பளம் தான் கொடுக்கப்படுது பாவம் அவங்களுக்கு. அதே போல் இந்த மருத்துவத்துறையெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த அடிபட்டுன்னா அந்த காயத்துக்கு வந்து கட்டு போடுவாங்க இல்லையா, அந்த துணியிலேயே நிறைய ஊழல் நடந்திருக்கிறதா உயர்நீதிமன்ற நீதிபதியான புகழேந்தி வந்து ஆர்டிஐ மூலமாக நமக்கு வந்து அந்த உண்மையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் சிறைத்துறை, அதாவது CV சண்முகம் சிறைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதிக அளவில் ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துலேயும் ரொம்ப கேவலமாக பாலியல் ரீதியான அத்துமீறல் நடந்துகிட்ருக்கு. அதே போல் வேலூர் சிறையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சமீபத்தில் டிஐஜி ராஜலக்ஷ்மி இவங்க வந்து ஒரு ஆயுள் கைதியை வந்து தன்னோட வீட்டு வேலைக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு அலிகேஷன் வந்து ஓடிட்டுருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக புரியுது அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் போலீஸை தான் நாம் எல்லாரும் திட்டிகிட்ருக்குறோம். இந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸை விட சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப ஒர்ஸ்ட்டு. அதுலேயும் குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் அடுத்தவன் பொண்டாட்டியை ஆட்டையை போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரியுது. ஏற்கனவே எனக்கு 2021 அது தெளிவாக தெரியும். நேற்று செருப்படி வாங்கினதுலேருந்து இன்னும் 100% ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. இனிமேலாவது மேலிடம் வந்து மதுரை சிறையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் மீது பாலியல் ரீதியான அத்துமீறலுக்கும் பாலியல் ரீதியான சுரண்டலுக்கும் வந்து நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்ற கேள்விக்குறியோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.